வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை தொடக்கி வைத்தார். கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு அரங்குகளையும் பிரதமர் பார்வையிட்டார். நாட்டில் கிட்டத்தட்ட 90% 5G தொழில்நுட்பம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதால் குடிமக்கள் அனைவரும் டிஜிட்டல் மயத்திற்கு மாறி வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் உரையாற்றுகையில் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மும்பையில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இந்தியா பிரான்ஸ் நாடுகளுக்கிடையேயான தொழில் வர்த்தகம் குறித்து நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக இந்திய அதிகாரிகள் குழு அடுத்த வாரம் அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளது. மத்திய வர்த்தக செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். அபிஷேகப்பாக்கம் மின்பாதையில் சில பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை பிற்பகல் 1 மணியில் இருந்து மாலை 5 மணி வரை கரிக்கலாம்பாக்கம், பெருங்கலூர் மற்றும் தனத்துமேடு உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே இன்று அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 25 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக மீட்டுத் தரும்படி அவர்களின் குடும்பத்தினர் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள புதுச்சேரி மாணவர்கள் அனைவருக்கும் மாநில கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைவரும் தேர்ச்சி பெற்று புதுச்சேரிக்கும் அவர்களது பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.